இப்போ நீங்களே சொல்வீங்க, இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்னா நீங்க பிறந்த டைமையும் இந்த டேட் ஆஃப் பர்த்தையும் அனுப்புன்னு சொல்றீங்க. அது ஏன் சார் அது ஸ்பெசிஃபிக்கா அது மட்டும் கேட்குறீங்க? ஆமாங்க. அதாவதுங்க ஒரு மனிதனுடைய ஜாதகம் அப்படிங்கிறது அவர் பிறந்த நேரத்தில் இந்த பூமியை சுற்றி என்னென்ன கிரகங்கள் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே காலக்கடிதங்கள் பண்ணி நம்ம பலன் சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சார் பிறந்த தேதி இருக்குது தன்னு அனுப்புகிறோம், ஜாதகமே வச்சுருக்கிறோம், அதையும் நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம் அப்படின்வாங்க. அப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் பிறந்த தேதி அனுப்ப சொல்கிறீங்க, ஜாதகம் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. அவங்க வந்து பிறந்த தேதியை வச்சு தான் உங்களுக்கு ஜாதகமே எழுதியிருப்பாங்க. ஆனால் அவங்க எழுதின ஜாதகம் தப்பாக இருக்கலாம். மேனுவலாக எழுதும் பொழுது அவங்க சனியை தூக்கி பக்கத்து கட்டத்தில் போட்டிருக்கலாம், அவசரத்தில் சந்திரனை வேறு மாதிரி எழுதிருக்கலாம், புதனை தப்பாக எழுதிருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் வேறு ஹியூமன் எரர் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தப்பு வந்திருக்கலான்றப்ப அது நம்பணும்னு அவசியம் இல்லை எனக்கு. அதனால் என்ன செய்கிறேன்னா, டேரெக்டாக பிறந்த தேதி எடுத்து நானே புதுசாக கிரியேட் பண்ணி பார்க்குறது தான். எல்லா ஜோசிக்காரங்களும் இப்போ அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே மென்பொருள் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு தான் உட்காந்து கணக்கு பண்ணி எழுத, அப்பயே கணக்கு பண்ணி எழுதுறப்பே எல்லா ஜோசிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிறந்த தேதியை வாங்கி பஞ்சாங்கங்களை வச்சு கணக்கு பண்ணி அவங்க கட்டம் போட்டு தான் சொல்லுவாங்க. கொண்டு வர ஜாதகத்தை பார்க்குறது எதுக்குன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நம்ம நிறைய வீடியோக்களில் கொண்டு வர ஜாதகம் வந்து கூட பிறந்தவங்க எத்தனை பேர்லாம் குறிப்பு எழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, சாமியை பார்க்கணும் ஒரிஜினல் ஜாதகத்தோட வாங்க, ஆளை கூட்டுவாங்க இப்படிலாம் சொல்கிறது காரணம் என்னன்னா, அதில் வந்து அந்த சில குறிப்புகள் டுபாக்கூர் குறிப்புகள் இருக்கும். அதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறாங்க, ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. தவிர பொதுவாக நீங்கள் பிறந்த தேதி, நேரம், ஊர் இருந்தால் போதும். ஏன் ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதியில் இருக்குது. இது தமிழ்நாட்டினுடைய இப்போ நான் வச்சுக்கக்கூடிய டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் வந்து தமிழ்நாட்டினுடைய டைம் இல்லை. இது வந்து இந்தியாவில் மிர்சார்பூர் அப்படிங்கக்கூடிய ஊரினுடைய டைம்.